உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம்ம நேரடியாக விஷயத்த சொல்கிறேன். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 26 பேரை 4 பேர் கொண்டுட்டாங்க. அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அதனால் நம்ம நதியை அடைச்சிட்டோம். நாம் பாரத பிரதமர் தீவிரமான ஒரு இதில் இறங்கிட்டாப்புல. நதியை அடைச்சாச்சு. பாகிஸ்தான் மேலே குண்டு வீசியாச்சு. அவரும் இங்கே திருப்பி வீசுகிறான். மறுபடியும் நம்ம வீசுகிறோம். அப்போது இது மனிதனை அச்சுறுத்தல், அதாவது மனிதனை மேலே அச்சுறுத்தி ஒரு பயமுறுத்தி ஒரு நாட்டுக்கு மேலே ஒரு பற்று உண்டாக்கணும். அப்போது நாடுங்கிற பேரில் நம்மளை பிரித்து வச்சு தான் உலக அரசியல். அது பாகிஸ்தான் நாடு, இது இந்தியா நாடு, இது சீனா நாடு, இது ஆப்கானிஸ்தான், தாலிபான், இது அமெரிக்கா, இது ரஷ்யா, இது ஜப்பான், இப்படி எல்லாமே பிரித்து ஒரு நாடு அரசியல். ஆனால் நம் நாட்டுக்கு வேண்டி நம் பாரத பிரதமர் ஒரு இடத்துக்கு போகிறார் இல்லையா, ஒரு நாட்டில் போய் சந்திக்கிறாருன்னா நாட்டுக்கு வேண்டி கிடையாது, மக்களுக்கு வேண்டி தான். மக்களுக்கு வேண்டி தான் போய் சந்திக்க முடியும், பேச முடியும், கலந்துக்கிட முடியும். அப்போ இப்போ 26 பேர், அந்த 4 பேர் தான் காரணம். அப்போ இதுக்கு காரணம் அந்த பாகிஸ்தான் நாடு தான். அது நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது. நம்ம நாடு பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கு, இது நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது. இது காரணமானவன் சவுதி அரேபியா. தான். இந்த 26 பேர் மரணத்துக்கும் அந்த 4 பேருக்கு காரணம், 4 தீவிரவாதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 தீவிரவாதி காரணம் இந்த சவுதி அரேபியா. அப்போ நம்ம உண்மையில யார் மேலே போர் தொடுக்கணும்? சவுதி அரேபியா மேலே தான் போர் தொடுக்கணும். அன்னைக்கு 2023 மணிப்பூர் கலவரம், எத்தனை உயிர்கள் போச்சு? மதத்துக்கு வேண்டியா, இல்லை ஜாதிக்கு வேண்டியா, எதுக்கு வேண்டி நடந்தது? மணிப்பூரில் பெரிய கலவரம் கொடூரமாக நடந்தது. அன்னைக்கு நம் நாட்டோட திட்ட கமிஷனருக்கு எந்த நாட்டுக்கு போனார்? உச்சி மாநாடுக்கு போனார். உச்சி மாநாடு முடிஞ்சு ஒரு நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தார். ஆனால் இங்கே மணிப்பூரில் எத்தனை உயிர்கள் போச்சு? அப்போ மணிப்பூர் கலவரத்துக்கு அந்த உச்சி மாநாட்டுக்கு தான் சம்பந்தம். அப்போ நம்ம போர் தொடுக்கணும். அந்த உச்சி மாநாட்டில் எத்தனை நாட்டுக்காரன் கலந்தானோ அத்தனை நாட்டுக்காரன் மேலே தான் போர் தொடுக்கணும். அப்போ எல்லாம் முடிஞ்சு இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் முடிஞ்சு கடைசி ஜூன் மாதம் அமெரிக்கா போனார் இல்லையா, அப்போ அமெரிக்கா தான் காரணம். அப்போ நம் நாட்டில் மணிப்பூரில் இவ்வளவு உயிர்கள் போச்சு. அப்போ நம் நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரி உச்சி மாநாட்டுக்கு போயிருக்கிறார், ஒவ்வொரு நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ 26 பேர் உயிர் போயிட்டு 4 தீவிரவாதிகள் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அது பாகிஸ்தான் சார்ந்தவங்க. அந்த 4 பேரை நம்மள்கிட்ட ஒப்பட 4 பேரை நம்ம கொண்டாந்த 4 பேரை தான் தூக்கில் போடுவோம். ஆனால் 26 உயிர் போச்சு. இப்போ பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறோம், போர் நடக்கட்டும், வைக்கிறதுலாம் இருக்கட்டும். ஆனால் எல்லா மாநிலத்தில் உள்ள முதல்வர்களை இப்போ டெல்லிக்கு வர வச்சு என்ன பேசிக்கிட்டியே? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் இப்போ டெல்லிக்கு போய்கிட்டாரா? எதுக்கு போயிருக்கிறாருன்னா, கோல்டு எவ்வளோ தங்கம் வச்சிருக்கீங்களோ எல்லாம் வெளியே கொண்டு வந்துருங்க. அதுக்கு தான் அந்த பாகிஸ்தான் போர் ஒரு நாடகம். ஆனால் உயிர்கள் போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குடிமகன் மேலே கடன் இருக்கு. ஆனால் அந்த கடன் எந்த நாட்டுக்காரன் தந்தானோ அந்த நாட்டுக்காரன் மத்தியில் நம்ம ஆடு மாடு மாதிரி தான். அப்புறம் இந்த ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு ஒரு திட்ட கமிஷன் அதிகாரி. ஆனால் இந்த ஆடு மாடுகளை போல நம்மளை கருதுறது வேற ஒரு நாட்டுக்காரன். அந்த நாட்டுக்காரனுக்கும் இந்த குடிமகன் கடன் உள்ளவன் எனக்கு தான் பந்தம். ஒவ்வொரு குடிமகன் மேலே கடன் இருக்கு இல்லையா, அதில் நானும் இந்த குடிமகன் தான். என் மேலே கடன் எந்த நாட்டுக்காரனை கொடுக்கணுமோ அந்த நாட்டுக்காரனுக்கு எனக்கும் தான் பேச்சு இந்த ஊடகம் மூலமாக. இதுதான் இதோட விஷயம். மணிப்பூர் கலவரத்துக்கு உச்சி மாநாடு, அப்போ அத்தனை நாட்டுக்காரன் தான் கலவரம். இது காரணம். இப்போ இந்த 26 பேர் உயிர் போச்சு, அவங்க குடும்பத்துக்கு தான் இழப்பு. நம்ம என்ன சொல்லிக்கிடுவோம்? இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 4 பேர் தான் காரணம், ஒன்றும் விடக்கூடாது. பாகிஸ்தான்காரனுக்கு இதே வேலை தான். மதங்கிற பேரில் பிரித்து வச்சிருக்கிறாங்க, நாடுங்கிற பேரில் பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு? ஒருவன். அந்த ஒருவன் தான் அமெரிக்காவில் இருக்கிறான். பிணந்து இன்னைக்கு அழுகு. மனித சரீரம் என்பது அவனுக்கு சாதாரணம் தான்.
அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு என்ன மதங்கிற பேரில் பிரிஞ்சு இருக்கிறோம். முதல்ல மதங்கிறது எங்கேருந்து உருவாகுச்சு? மனித ஒழுக்கத்துக்கு தான். ஆனால் ஒழுக்கத்தை தாண்டி மனிதன் எங்கே ஒரு மதங்கிற பேரில் பிரிவினை பண்ணுறான்னா அது வேற ஒருத்தர் ஏற்றிக்கிட்டு இருக்கிறான். இது ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க காரணம் என்னன்னா, யார் யார் பதுக்கி வச்சிருக்காங்களோ தங்கம், நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க வச்சிருப்போம், இதுக்கு வெளியே வச்சிருப்போம், எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்து விற்கணும், அடை வைக்கணும், அப்படின்னு கொண்டு வரணும். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த திட்டம். 2020 கொரோனாங்கிற திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா குன்றா வளர்ச்சி திட்டம். குன்றா வளர்ச்சி திட்டம்னா யார் யார் பணம் பதுக்கி வச்சிருக்கீங்களோ அவ்வளோ பேரும் வெளியே கொண்டு வரணும். நீ பேங்கில் சேர்த்துனா பேங்கில் கணக்கு வரும். ஆனால் வீட்டில் வச்சுருந்தா அப்போ 40 நாள் நீ வெளியே போகக்கூடாது, அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவேன். இப்படிங்கிறது தான் உலக அரசியல். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா மாநிலத்தில் உள்ள முதல்வர்களை டெல்லிக்கு ஏன் வர வச்சு பேசிக்கிட்டாங்கன்னா இதுதான் இதோட காரணம். இப்போ ஊழல் எங்கேயுமே இல்லை. இப்போ இடையில என்ன கொரோனா கேரளாவில் எத்தனை பேருக்கு, சென்னையில் எத்தனை பேருக்கு, டெல்லியில் எத்தனை பேருக்கு? ஏன்னா இது மீண்டும் பணம் தங்கம் வெளியே கொண்டு வர வைக்கணும், மனிதனை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற பேரில். ஏன் இதை சொல்கிறோம்னா சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் உண்மை. ஆனால் ஒரு சரீரத்தை வேற ஒரு நாட்டுக்காரன் ஒரு பிணந்திண்ணி கழுகு நம்ம சரீரத்து மேலே கடன் வந்திருக்கிறான். ஆனால் அந்த கடன்லேருந்து நம்ம மேலே என்ன தெரியுமா, நம்ம வாழும்போது மறைஞ்சிட்டோம்னா நம்மளை வச்சு அவன் சம்பாத்தியம் பண்ணிட்டான், எல்லாம் சம்பாத்தியம் பண்ணிட்டான். ஆனால் நம்ம வாழும்போது ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிடணும், நம்மளை மறைச்சிடணும், எரிக்கக்கூடாது. இது ஒன்று தான் நம்மளோட சம்பாதியம். இப்பிறவியில் இந்த இறந்தவனை எழுப்புனா அவன் தாண்டா பெரிய கடவுள், இறந்து போனவனை எழுப்புனா அவன் தாண்டா பெரிய கடவுள். இறந்து போனவனை எழுப்ப முடியாது, வாழும்போது மரணம். ஆனால் மண்ணில் மறைச்சிட்டா மோட்சம், மறுபடி பிறவி எடுப்போம். ஆனால் அவன் சரீரத்தை நீ எரிச்சிட்டா வேற பிறவி தான். இதை தவிர மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை ஒன்றை சம்பாத்தியம் பண்ணதுக்கு தான் இந்த மனித பிறவி. ஆனால் இதை நம்ம மறந்துட்டு நம்ம நாட்டுக்கு வேண்டியும் கட்சிக்கு வேண்டியும் மதங்கிற பேர்லையும் ஜாதிங்கிற பேர்லையும் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம இப்பிறவியில் ஒரு தாய் தந்தையிலேருந்து வந்திருக்கோம்னா நம்மளோட சொத்து என்னன்னா நம்ம சரீரத்தை இந்த பூமியில் மறைக்கணும், அழியாத ஒரு சொத்து. ஆனால் எரிமேடை இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தது நம்ம பாரத பூமியில் உள்ளவங்க கிடையாது, எல்லாம் அயல்நாட்டுக்காரன் தான் இந்த எரிமேடை எல்லா சௌகரியங்களும் பண்ணி தந்து ஒன்றை அழிக்கணும். நீ சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் அவனுக்கு தான் போய் சேரும். நீ சம்பாத்தியம் பண்ணியா அனைத்து அவனுக்கு தான் போய் சேரும். இதுக்கு தான் அரசியல் மதம் அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்கு இந்த நாட்டுக்குள்ள. அம்மை அப்பன் துணை.